வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் துளசி இலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பத்தி பார்க்க போறோம். துளசி ஒரு லேசான டயூரிக் மற்றும் நச்சு நீக்கக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கு. இது நம்மளுடைய உடல்ல யூரிக் அமிலத்தினுடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். துளசியில இருக்கக்கூடிய அசிட்டிக் அமிலம் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சிறுநீரக கற்களை உடைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். துளசி ஒரு இயற்கையான தலைவலி நிவாரணி. இது ஒற்றை தலைவலியும் நமக்கு கியூர் பண்ணும். துளசி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீசனா அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை எதிர்த்து அதை அந்த நோய்கள் நமக்கு வராமலும் நம்ம தடுத்துக் கொள்ள முடியும். தொடர்ந்து நம்ம துளசி இலைகளை நம்முடைய உணவுகளை பயன்படுத்தும் போது என்னென்ன மாதிரியான மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பத்தி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். மன அழுத்தத்தை போக்கும் துளசி, அதாவது நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் டென்ஷனை துளசி ரிமூவ் பண்ணும். துளசி இலைகள்ல அடாப்டோஜன்கள் நிறைந்திருக்கு. இது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் டென்ஷனை, மன அழுத்த அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தளர்த்துறதுக்கு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை நரம்பு தளர்ச்சியெல்லாம் கியூர் பண்ணி நமக்கு நரம்புகளை அமைதிப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமாக ரத்த ஓட்டம்லாம் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது நம்மளுடைய உடல் உறுப்புகளை சாந்தப்படுத்தும், அமைதிப்படுத்துறதால செரோட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள், அதாவது தூக்க ஹார்மோன்கள் என்று சொல்லக்கூடிய இது எல்லாத்தையுமே நமக்கு சுரக்க வச்சு ஸ்ட்ரெஸ் டென்ஷனை குறைக்கிறதுல துளசி இலை பங்கு பெறும். ஸோ துளசி இலை நம்ம நுகர்ந்தோம் அப்படின்னாலே நமக்கு அந்த மன அழுத்தம் எல்லாம் குறையக்கூடிய தன்மையெல்லாம் ஏற்படும். ஜீரண சக்தியை மேம்படுத்துகிறது துளசி இலை. துளசி இலை குடல் இயக்கத்தை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். செரிமானத்தை எளிதாக்கும். துளசி இலைகள்ல அமில ரீஃப்ளெக்ஸை சமன்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு. மற்றும் நமக்கு ஆரோக்கியமான செரிமானம் இருக்கிறத உறுதி பண்ணக்கூடிய pH அளவை பராமரிக்கிறதுக்கும் துளசி இலை உதவிகரமாக இருக்கும். அப்படின்றதால அப்பப்போ துளசி இலைகளை நீங்க எடுத்துட்டு கொண்டு இருக்கும்போது எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் அல்லது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் என எதுவுமே இல்லாம, அஜீரணம் என வயிற்று வலி, வயிற்று உப்புசம் என எந்த பிரச்சனையுமே இல்லாம செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்வதற்கு துளசி இலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ரத்த சர்க்கரையினுடைய அளவை துளசி இலை பராமரிக்குது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு துளசி இலை உதவிகரமாக இருக்கும். துளசியில உங்களுடைய கணைய உயிரணுக்களினுடைய, அதாவது பீட்டா செல்களினுடைய செயல்பாட்டை ஆதரிக்கக்கூடிய மூலக்கூறுகள்லாம் இருக்கு. இது இன்சுலினை உங்களுக்கு மேலும் மேலும் வெளியிட ஆரம்பிக்கும். எனவே இந்த துளசி இலைகள் ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். துளசி இலையில கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் கொழுப்புகளினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை எளிதாக்கக்கூடிய தன்மை இருக்கு. இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை ஆற்றலாக மாற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு, நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு, சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது என்று முன்னாடி நினைக்கிறவங்களும் துளசி இலைகளை எடுத்துக்கொள்ளலாம். ஜலதோஷம் கியூர் ஆகும்னா நீங்க துளசி இலையை பயன்படுத்தலாம். துளசியில ஆன்டி மைக்ரோபியல் தன்மை இருக்கு. இது மழைக்கால தொற்றுகளாக சீசனல் அட்டாக் ஆகக்கூடிய அந்த பருவகால தொற்று வியாதிகளான ஜலதோஷம், இருமல் மற்றும் பாக்டீரியா தொற்று நோய்களை குணப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கு. எனவே நம்ம அந்த மாதிரி டைம்ல, அதாவது நமக்கு ஜுரம் இருக்கும்போது, ஜலதோஷம், இருமல்லாம் இருக்கு அப்படின்னா அதை கியூர் பண்றதுக்கு நம்ம துளசி இலையை கஷாயம் மாதிரி போட்டு குடிச்சிட்டு வரலாம். அல்லது நம்ம வேது பிடிச்சோம் அப்படின்னா அதன் மூலமாக அந்த பிரச்சனைகள் நமக்கு கியூர் ஆகிடும். வாய் துர்நாற்றம் நீங்கி போவதற்கு நம்ம துளசி இலையை பயன்படுத்தலாம். துளசி இலையில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் தன்மை வாய் துர்நாற்றம் போன்றவற்றை நீக்குகிறது. எனவே காலையில் எழுந்ததும் துளசி இலைகளை வாயில போட்டு மின்னிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல புத்துணர்ச்சியான சுவாசம் நமக்கு கிடைக்கும். வாய் துர்நாற்றம் ஏற்படுவதற்கு முக்கிய இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய குடல் இருக்கக்கூடிய கழிவுகள் தான். அந்த குடல் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே சருமத்தில் முகப்பொருட்கள் எதுவும் ஏற்படாது, வாயில துர்நாற்றமும் இருக்காது. ஸோ அதுக்காக நம்ம துளசி இலை எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது துளசி இலை. அதாவது நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப ரொம்ப வலுவாக வைக்கிறதால எந்த விதமான நோயுமே நமக்கு அட்டாக் ஆகாது. இப்போ துளசி இலைகள்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் ஆன்டி பாக்டீரியல் பொருட்கள் இருக்கு. அலர்ச்சிக்கு எதிரான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் துளசி இலையில இருக்கு. ஸோ இது என்ன பண்ண முடியும்னா வேறுபட்ட தொற்று நோய்களை நமக்கு நீக்குவதற்கும் அதை வராமல் தடுப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும். தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய பாக்டீரியா மற்றும் வைரஸ்களை எதிர்த்து போராடுவதற்கு தேவையான இம்யூன் பவர், அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு துளசி இலை கொடுக்கும். ஸோ ஒட்டுமொத்த நம்மளுடைய அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்தி பலவிதமான நோய்களிலிருந்து துளசி இலை நம்மை பாதுகாக்கும். சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது துளசி இலை. நீங்க வெறும் வயிற்றில் துளசி இலையை
உட்கொள்ளும் போது இது உங்களுடைய ரத்தத்திலிருந்து நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய ரத்தத்திலிருந்து நச்சுக்களை வெளியேற்றி அந்த நச்சுத்தன்மையை நீக்குகிறது. இதனால உங்களுக்கு அந்த முகப்பொரு மற்றும் சரும கரைகள், கண் கருவளையங்கள், அதாவது அந்த பிளாக் சர்க்கிள்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய முகத்துல அங்கங்கே திட்டாக சுருக்கம் தெரிவது என எதுவுமே இல்லாமல் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் உங்களுக்கு கிடைக்கும். மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை நீங்க பெறலாம். இது உங்களுக்கு குறைபாடற்ற சருமத்தை அளிக்கும். இது இந்த துளசி இலைகள்ல ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்கு. ஸோ இது உங்களுடைய சருமத்தை இன்னும் இளமையாக வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். சரும அழகை ஒட்டுமொத்தமாக துளசி இலை மேம்படுத்தும். இதன் மூலமாக உங்களுடைய வயதை நீங்க வெளியே சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்க எங்கா தெரிய ஆரம்பிப்பீங்க. அதுக்கு துளசி இலையை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாம ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு துளசி இலை உதவிகரமாக இருக்கும். துளசி செரிமானத்திற்கு உதவுவதோடு உடலில் இருந்து நச்சுக்களை வெளியேற்றி உடல் எடையையும் சைடு எஃபெக்ட் இல்லாம ஆரோக்கியமான முறையில் குறைக்குது. துளசி இலையை நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கும் போது உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றம், அந்த மெட்டபாலிசம் அதிகரிச்சு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு எல்லாம் துளசி இலை கரைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமாக எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாம நம்மளுடைய உடல் எடை எல்லாம் குறைஞ்சி அது நமக்கு சத்துக்களாக மாறிடும். அப்போ உடல் எடை குறைக்கிறதுக்கு துளசி இலை உதவிகரமாக இருக்கும். ஸோ துளசி இலையை நம்மளுடைய உணவுகளையும் சேர்க்கலாம். டீ மாதிரி போட்டு, அதாவது துளசி தேநீர் அதை நம்ம எடுத்துக்கிட்டோம், கஷாயம் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் எடை சைடு எஃபெக்ட் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை துளசி இலைகள்ல நமக்கு இருக்கு. துளசி இலை வாய்வழி மற்றும் மார்பக புற்றுநோய்க்கு நமக்கு தீர்வளிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். புற்றுநோய் உயிரணுக்களினுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மை, புற்றுநோய்க்கான எதிர்ப்பு மூலக்கூறுகள் எல்லாமே துளசி இலைகள்ல இருக்கு. எனவே உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க பராமரிக்கணும் அப்படின்னா வெறும் வயிற்றுல துளசி இலைகளை சாப்பிட்டு வரலாம். ஸோ இது மாதிரி நீங்க சாப்பிடும்போது தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த செல் பரவலால் புற்றுநோய் உங்களுக்கு ஏற்படாது. ஸோ அதை தடுத்து கொள்ளலாம். முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால் நீங்கள் துளசியை டீ மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். துளசி டீ கூட போட்டு குடிச்சிட்டு வரலாம். இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணீரில் 5-7 துளசி இலைகளை ஊற வச்சுட்டு காலையில் எழுந்ததும் அந்த துளசி நீரை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது நல்ல பலன் கிடைக்கும். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நீக்கப்பட்டு பலவிதமான நோய்கள் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகள் என எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ துளசி இலை அப்படின்றது பண்டைய காலத்திலிருந்து முன்னோர்கள் பயன்படுத்தி வரக்கூடிய ஒரு அற்புத மூலிகையாக இருக்கு. துளசிக்கு அப்படின்னு பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு. ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கிறதால தான் பல நூறு ஆண்டுகளாக துளசியை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இப்போ இது ஒரு புனிதத்துக்காக மட்டுமே வீட்டு முற்றத்தில் வளர்க்கக்கூடியதாக மட்டும் நினைக்கக்கூடாது. இதில் இருக்கக்கூடிய அறிவியல் தன்மை, மருத்துவ நன்மைகளையும் கருத்தில் கொண்டு துளசி இலை நம்ம எடுத்துக்கணும். துளசி இலை நமக்கு நிறைய பார்த்தோம்னா விட்டமின் ஏ சத்து, விட்டமின் டி சத்து, இரும்பு சத்து, ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள்லாம் கொண்டிருக்கு. இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அப்போ தொடர்ந்து நம்ம துளசி இலைகளை வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுல ஆரம்பிச்சு சருமத்தை நமக்கு பளபளப்பாக கூட்டி தரும். அதனால சருமம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கும் துளசி இலை எடுத்துக்கலாம். ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய எலும்புகள், நரம்புகள், தசைகள் என எல்லாத்தையுமே வலுப்பெற்று உடலை வலுவாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் துளசி இலை உதவிகரமாக இருக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.